ஜீவானந்தம் தாம்பரத்தில் அவை தொடக்கப்பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இவர் திறக்க போறாரு முதலமைச்சர். தாம்பரத்துக்கு வர்றது குடிசை பகுதிக்கு வரும்போது காரை நிறுத்துறாரு. எப்பா இந்த ஜீவா இங்கே தானே இருக்கான், இங்கே அவனை பார்த்துட்டு போமேங்கிறாரு. இறங்கி போறாரு, சாக்கடையா தாண்டி வேட்டியை மடிச்சு கட்டி முதலமைச்சர். ஜீவா வீட்டுக்குள்ள இருக்காரு. ஜீவா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீ தாண்டா அடிக்கல் நாட்டினேன். ஆமா அவன் திறக்க போறான் வாடாங்கிறாரு. ஜீவானந்தம் சொல்றாரு, காமராஜே நீ போடா நான் வந்துடுறேன்டா, 1 மணி நேரத்தில் வரேங்கிறார். காமராஜ் போய் காத்துட்டு இருக்காரு. முதலமைச்சர் ஒருத்தன் கேட்டிருக்கான், அந்த ஆள் வரணும் நீ ஏன் உட்காந்துருக்கான் இருக்கான் காமராஜிட்ட. அவன்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபடல, நான் எப்படா முதலமைச்சராக முடியும், முட்டா போயில அவன் வரட்டும். 1 மணி நேரம் கழிச்சு ஜீவானந்தம் போனாராம். போய் பக்கத்தில் காமராஜ் கேட்டுக்காரு, ஏண்டா கூப்பிட்டோன்னே வரலாம்லான்னு. ஒத்த வேட்டிடாண்டா இருந்தது காமராஜ், துவைச்சு காய போட்டிருந்தேன், அதை கட்டிட்டு வரணும்னு. இப்ப நம்ம தலைவனும் எந்த வீட்டில் வேட்டி அவுத்து வச்சானே தெரிய மாட்டேங்கியா, எல்லா வீட்லையும் கேட்க வேண்டியிருக்கு. ஐயா வேட்டியை எங்க விட்டுட்டு போனாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்குன்னே உளவு பிரிவில் ஒருத்தர் இருந்திருக்கானே, இதெல்லாம் கண்டுபிடிக்க. அட பாவிகளா, ஒத்த வேட்டி